பயங்கரமான ஒரு ஒரு ரொம்ப உங்களை பார்த்தா பொறாமப்படுற ஒரு கேரக்டர் அங்கிள். அதாவது உங்கள் வயசில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கிற தலைமுறையாக இருக்கட்டும், ஐ திங்க் உங்களை பார்த்தோன்னா நிறைய விஷயத்துக்கு அவங்க பொறாமப்படுவாங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் வித் லாட் ஆஃப் பீப்புள், அதாவது லாட் ஆஃப் பெரிய பெரிய ஆளுங்க, எம்ஜிஆர் சாருக்குலாம் நீங்கள் அவ்வளோ ஒரு பெட்டு. அவரை பற்றி சொல்லுங்கள். பிகாஸ் அவர் ஒரு பெரிய ஒரு புரட்சி நடத்தினார், புரட்சி தலைவர். அவர் பற்றி சொல்லுங்கள் அங்கிள். அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு அன்பு, அவ்வளவு பெரிய தலைவரை அவ்வளவு தூரம் பார்க்குறது எவ்வளோ பெரிய புண்ணியமான விஷயம் தெரியுமாம்மா. அவர் இந்த ஆற்காடு ரோட்லேருந்து அவர் பரங்கிமலை வீட்டுக்கு போகிற வரைக்கும் காரில் ட்ராவல் பண்ணி பாடிட்டே போவார். பக்கத்தில் ஆஹா நம்ம ஆசை நிறைவேறுமா கடல் அலையை போல மறைந்து முன்னால் உட்காந்துருப்பான். மாசிலா உண்மை காதல் இப்படி. அப்படிப்பட்ட எம்ஜிஆருக்கும் எனக்கும் என்ன ஒரு இது எந்த ஆளுக்கும் நடக்க முடியாத ஒரு சமாச்சாரம். அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்காரு. ஒரு சீஃப் மினிஸ்டர் தலையிட்டு சரி பண்ண வேண்டிய ஒரு காதல் கதை சொல்ல போற அவர் நடிக்கிறதுக்கு போய் வீட்டில் சொல்லியாச்சு. கதையை கேட்டு முன்னிருந்தார். என்ன ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கீங்க, என்னது சொல்லுங்கன்னா, எவ்வளோ நாள் அப்படின்னாரு. உங்கள் இதுனா ஒரு 10 நாள் 15 நாள் முடிச்சலாம். மறுநாள் என்னாச்சு, சட்டசபையில் இது நடந்துட்டுருக்கு மீட்டிங். அப்புறம் மினிஸ்டர்லாம் பேசும்போது அமர் நேற்று வந்து ஒரு கதை சொன்னான், நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு அவங்க திட்டுறாங்க. யோ அவர் சீஃப் மினிஸ்டர்யா, அவர் போய் நடிக்கிறத கூப்பிட்டுட்டு இருக்க நீ சொல்லி என்ன பிடிச்சி இது பண்ணாங்க. அப்படி அவ்வளவு நேசமான பாசமான ஒருத்தர். பிரபுவோடைய விருதாக அரங்கேற்றமே எப்படின்னா, முதல்ல அவரே டேட்டு கேட்டோம். அமெரிக்காவிலேருந்து வந்த டைம் அவர் பேச விட்டார். ஓகே சொல்லலை. ஆனால் இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணியாச்சு. அவர் பேர் போடாமல் இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணியாச்சு. இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு டேட்டு கேட்கலாம். ஒரு 10 நாளைக்கு முதல்ல இன்விடேஷன் ஃபஸ்ட்டு அவருக்கு வச்சு தான் கொடுக்கணும்னு ஃபோனை அவர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே கங்கைமரன் பேசுகிறோம். சொல்லு அப்படின்னாரு. இல்லை பையனோட மிருதங்க அரங்கேற்றம் இப்போது 24ஆம் தேதி வர இன்ட்ரெஸ்டாக போனேன். இன்விடேஷனில் பேர் போடல. அப்புறமேல ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா மிருதங்க வச்சுட்டு பிரபு நிற்கிறான். உள்ளே இருந்த கேப்பில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் முன்னிலையில் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் இன்செர்ட் பண்ணிருப்போம். இன்விடேஷனை பார்த்துட்டு எல்லாம் திட்டுறாங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம். என்ன அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே இல்லாமல் அவருடைய போட்டோவும் போடல, ஒன்றும் போடல, அவ்வளோதான் அப்படின்னாரு. ஆனால் என் மேலே வச்சிருக்கிற அன்பில் அவர் வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ என்கிட்ட இருக்கு. அவர் வந்து ரிசீவ் பண்ணும்போது என் முகத்தில் இருக்கிற சந்தோஷம், ஐயோ இவ்வளோ பெரிய ஆள் வந்துட்டாரே அப்படிங்கிற அந்த 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 அவ்வளவு கருணை. அவர் கலந்துட்ட கடைசி ஒரு ஒரு பொது நிகழ்ச்சின்னு சொன்னால் இது ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு படம். நான் பாட்டு எழுதுனது, இளையராஜா நான் மியூசிக் பண்ணது. 2 ஃபங்க்ஷன் தான் அவர் கலந்துட்டது. நவம்பர் 24ஆம் தேதி மியூசிக் அகாடமியில் அவர் மறைந்த வருஷத்தில் நடந்தது பிரபுவோட மிருதங்க அரங்கேற்றம். டிசம்பர் 24 அவர் இல்லை. அவ்வளோ பெரிய பாக்கியத்தை அள்ளி தெளிச்சுட்டு போயிருக்காரு. பிரபுவுக்கு செயின் போட்டு அது சொல்ல முடியாது. அதே மாதிரி கலைஞர் பெரிய ஆட்கள்லாம் அவ்வளவு ஒற்றுமையாக அவ்வளவு நேசமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் கலைஞர் ஐயாவோட அவ்வளவு சந்தோஷமாக அவ்வளோ அருமையாக மியூசிக்கை பற்றி பேசுகிறதும் எல்லாத்த பற்றியும் பேசுறது. இந்த பெரிய மனிதர்கள் தொடர்பு எதனால் கிடைக்குது? அந்த இறைவன் கொடுத்த அந்த சரஸ்வதி கொடுத்த கடாட்சத்தினால, அதனால் வெளிச்சமானதுனால கிடைக்குதுன்றது தான் பெரிய விஷயம்.